தேமுதிக கடுமையா இந்த ஒரு நகர்வை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கமிட்டி முன்பா முன்வச்சிருக்கிறீங்க. ஸோ அதையும் மீறி இப்போ வந்து அந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனை தாக்கல் பண்ணி அமலாக்குவதற்கான ஒரு முயற்சியில தான் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருது. இது கவனத்தை திசை திருப்புவதற்காக இப்பொழுது இதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உடனடி சாத்தியம் உள்ள ஒரு விஷயம் இல்லை. இப்பொழுது அவங்களுக்கு அதானி பிரச்சனை தொடர்பாக மக்களவையிலும் மாநிலங்களவையும் பெரிய அழுத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை தலைவராக இருக்கிற திரு ஜெக்தீப் தங்கர் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்பொழுது கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் செய்கிற ஒரு முயற்சி போல தான் இந்த கேபினட் முடிவை நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒழித்து கட்டி இதை ஒரு அதிபராட்சி முறைக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பொதுவாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் தேர்தலுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு என்பது கொஞ்சம் மட்டுப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துகிறாங்க, பெருசாக ஒன்றும் மேஜர் டெசிஷன் எதுவும் எடுக்க முடியாது என்கிற ஒரு மெத்தனம் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருப்பது போல தெரிகிறது. அது ஒரு தவறானது என்பதற்கு இதுவே ஒரு சான்று. எனவே காங்கிரஸ் வந்து இதை எதிர்ப்பதில் முழு மூச்சாக வந்து முன்வரணும். குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் உள்ளார ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிற ஒரு பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஒருவேளை இது அமல் செய்யப்பட்டால் எவ்வளவு பாதிப்புகளை அது இந்தியாவில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது அமல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பே பெரும்பகுதி கிடையாது. அப்படி செய்யப்பட்டால் இந்தியா வந்து இப்போ இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருக்காது. இது பாகிஸ்தானை போல ஒரு நாடாக மாற்றப்படும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே இதுக்கான முயற்சி நடந்தது. அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த திரு KR நாராயணன் அவர்கள் வெளிப்படையாக, அதுவும் இந்திய சுதந்திரத்தினுடைய முன்விழா பேச்சில் அவர் வெளிப்படையாக ஏன் இந்தியாவை பாகிஸ்தானாக பார்க்கிறீர்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்தார். அதற்கு பிறகுதான் அவர்கள் கொஞ்சம் தங்களுடைய அந்த முயற்சியை நிறுத்தினார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. இது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஐடியா கிடையாது. உண்மையிலே இது சொன்னவர் LK அத்வானி. அவர் தான் இதை வந்து முதல்ல கொண்டு வந்தார். இது அடிப்படையில் ஒரு RSS உடைய முயற்சி. இந்த நாட்டை நாடாளுமன்ற ஜனநாயக முறையிலிருந்து மாற்றி அதிபராட்சி முறை போல கொண்டு வர வேண்டும். அது ஒரு டிக்டேட்டர். இப்போ அவங்க இருக்கிறது வந்து ஒரு இப்போ அவங்களுடைய அணுகுமுறை என்பது இன்றைக்கி இருக்கிற ஜனநாயகத்துக்கு உகந்ததாக இல்லை. பலரும் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்க இல்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியை சட்டபூர்வமாக நடத்த பார்க்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய முயற்சி. இந்த மசோதா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு தான் அவங்க அனுப்ப போறாங்க முதற்கட்டமா. ஏற்கனவே வக்ஃபு வாரிய மசோதா என்பது அனுப்பப்பட்டு அதன் மீதான ஒரு விரிவான ஆலோசனை அப்படின்றது முழுமையா நடைபெறல. ஒரு தலைப்பட்சமா அதனுடைய தலைவர் செயல்படுற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இதுவும் JPCக்கு அனுப்பப்படும் பட்சத்துல ஒரு நிறைவான ஒரு விரிவான ஆலோசனை இருக்குமா? எதிர்கட்சியுடைய அந்த குரல்கள் மற்றும் அனைத்து தரப்பினுடைய கோரிக்கைகளையும் முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் நினைக்கிறீங்களா? அது நிச்சயமா அதுக்கான வாய்ப்பே இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளும் சரி இப்போதும் சரி நாடாளுமன்ற அமைப்புகளை எல்லாவற்றையுமே ஒரு பொருளற்றதாக நீர்த்து போக செய்யக்கூடியதாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது நாடாளுமன்ற அவைகளாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற நிலைக்குழுக்களாக இருந்தாலும் சரி, அதுபோல் கூட்டுக்குழுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையுமே அர்த்தமில்லாமல் அதனுடைய செயல்பாடுகளையே வந்து ரொம்ப கேலிக்குரியதாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டாலும் அது ஒன்றும் பெரிதாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்ய முயற்சிப்பார்கள். எனவே அதை கண்டிப்பாக நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இதுக்காக மக்களை திரட்டுவது இன்னைக்கு மிக மிக முக்கியம். வெறும் நாடாளுமன்ற அவையிலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ இது எதிர்க்கப்பட்டு மட்டும் போதாது. இது மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அது பறந்துபட்ட மக்கள் மத்தியில் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பதை எடுத்து செல்ல வேண்டும். அந்த கடமை அரசியல் கட்சிகளாகிய எங்களுக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நீங்களே குறிப்பிட்டது போல மேனாள் குடியரசுத் தலைவர் திரு கோவிந்த் அவர்கள் முன்னிலே பெரிய ஒரு நீண்ட ஒரு மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம். ஆனால் எங்களுடைய எல்லைக்குட்பட்ட விதத்தில் தான் எங்களுடைய போராட்டங்களை நடத்துகிறோம். இன்றைக்கு கூட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான
சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று RSS சார்பு கொண்ட ஒரு வழக்கறிஞர் உபாத்தியாயா, அதுபோல் சுப்பிரமணிய சாமி 2 பேரும் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதில் இன்டர்வினராக அங்கே இடையீட்டு மனுவை எங்கள் தலைவர் பெயரில் தாக்கல் செய்து 3:30 மணிக்கு இன்றைக்கு அது விசாரணைக்கு வருகிறது. மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவர்கள் அதில் வாதாடுகிறார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் எங்களால் எந்த எல்லாவித நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகிறோம். இன்றைக்கு இந்த வழக்கிலே கூட தமிழ்நாடு அரசும் ஒரு தரப்பாக சேர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தமிழ்நாடு அரசே இதில் ஒரு இன்டர்வனராக சேர்ந்திருந்தால் நல்லது. ஏன்னா அங்கேயும் கோயில்கள் இருக்கின்றன, இந்த பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் கேட்குறோம், இவங்க இந்து கோயில்கள் முஸ்லீம்கள் மாற்றி விட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்து கோயில்கள், சைவ வைணவ கோயில்கள் பலவும் பௌத்த விகாரைகளாக இருந்தவை என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மிக பழமையான கோயில்கள், அவற்றுக்குள்ளார ஏராளமான புத்த சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் அப்படி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே கலை வரலாற்றறிஞர் இதற்கு முன்பாக அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், தஞ்சை பெரிய கோயில், அதுபோல் தாராசுரத்தில் இருக்கும் கோயில் எல்லாமே பௌத்த சின்னங்களாக இருந்தவை என்று இதை பற்றி சுரேஷ் பிள்ளை என்கின்ற கலை வரலாற்றறிஞர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார். எனவே இப்படியான டிமாண்டாக அவங்க எல்லாம் இது பௌத்த கோயிலாக இருந்தது, பௌத்த கோயிலாக மாற்றுங்கள் என்று கேட்டால் எப்படி இருக்கும்? எனவே இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்பது இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான சட்டம். மதச்சார்பின்மையை அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று இதே உபாத்தியாயாவும் சுப்பிரமணிய சாமியும் தான் வழக்கு தொடுத்தார்கள். அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இப்போ திருப்பி இன்னொரு வழியில் அதே வேலையை செய்வதற்கு இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே இந்த நாட்டை ஒரு அமைதி இல்லாமல் இது சமய சச்சரவுகள் கொண்ட ஒரு நாடாக மாற்ற வேண்டும். எப்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லாம் ஆயிருக்கோ அதை போல இந்த நாட்டை ஆக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற பாஜகவும் சங்க பரிவாரங்களும் முயற்சிக்கிறார்கள். இப்போ சம்பல் உள்ளிட்ட இடங்கள்ல மசூதிக்கு கீழே கோவில் இருக்கு, அதை கோவிலா மாற்றணும்ன்ற ஒரு கோரிக்கை முன்வச்சு ஆய்வுகள் நடத்தப்படுது. கடும் வன்முறையாக அது மாறிட்டு வருது. தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து 4வது முறையாக இப்ப சம்பல் நடந்திருக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு மத ரீதியிலான ஒரு வன்முறையை தூண்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான முயற்சிகள் நடத்தப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும். இது எல்லா இடங்களிலும் மதவாத வன்முறையை தூண்ட வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவும் மற்றும் சங்க பரிவாரங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக மக்களிடையே பிரிவினை உணர்வை அதிகப்படுத்துகிறார்கள், வேறு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். அதற்காகத்தான் இப்படியான சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை அதற்கு ஒரு கருவியாக ஆக்க பார்க்கிறார்கள். தொடர்ந்து வெளியிலே அரசியல் ரீதியாக முயற்சி செய்வது, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றம் மூலமாக செய்வது, இல்லை என்றால் நீதிமன்றங்களை பயன்படுத்துவது என்கிற பல்முனை தாக்குதலை இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த வழக்கை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான ஒரு சூழலில் மீண்டும் இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரு முடிவை எடுத்து இந்த நாட்டில் எந்த அமைதியும் இருக்கக்கூடாது, ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டில் அதிகமான தாக்குதலுக்கு இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் இலக்காகி இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டியது, இந்த நாட்டின் ஜனநாயக முறையை பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமை. பாஜக எம்பிக்கள் ஒருபுறம் அவையில 2 அவையிலுமே கோஷங்களை எழுப்பி டிஸ்ட்ரப்ஷன் பண்றதுன்ற ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் ஜனநாயகத்தை சீரழிக்கும் விதமா எதிர்கட்சிகள் அவங்க தான் கோஷம் எழுப்புறாங்க, அவை நடவடிக்கைகளை முடக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் முன் வச்சுக்கிறார். அதை நீங்க எப்படி தொடர்ந்து 13வது நாளா 2 அவைகளுமே கடுமையா முடங்கியுள்ளது. ஒரு முழுமையான அலுவல் அப்படின்றது நடைபெறல அப்படின்னு தான் சொல்லணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு கூட பாருங்க, கேள்வி நேரம் முடிந்து 0 அவர் ஆரம்பித்தது. முதலிலே ஜோதிமணி அவர்கள் பேசினார்.
பேசும்போது விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசினார். விவசாயிகளை நீங்கள் பாதுகாக்க தவறுகிறீர்கள், அதானியை பாதுகாப்பதில் மட்டும் கவனமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அப்பொழுது அவை தலைவர், பொறுப்பு அவை தலைவராக இருந்தவர் அந்த அதானி என்கிற பெயரை நீக்க சொல்கிறார். ஏனென்றால் அதானி என்பவர் இந்த அவையிலே இல்லை, அதனால் நீக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பாஜகவினர் அந்த அவையிலே இல்லாத பல பேரை குறிப்பிட்டு காங்கிரஸ்காரர்களை இழிவுபடுத்துகிறார்கள், அவதூறு செய்கிறார்கள். அதையெல்லாம் அவை குறிப்பில் அப்படியே விட்டு விடுகிறார்கள். இதை பற்றி சொன்னால் மட்டும் உடனடியாக நீக்க வேண்டும் என்கிறார்கள். அதை கேட்டதுமே அவையை தள்ளி வைத்து விட்டு போய்விட்டார்கள். 2 மணிக்கு என்று 1 மணிக்கு என்று சொன்னார்கள். 1 மணிக்கு போனால் வந்து வேறு ஒரு பொறுப்பு அவைத்தலைவர் வந்தால் வந்ததுமே ஒரு குறிப்பை படித்துவிட்டு அவர் பாட்டிலே அவை ஒத்தி வைத்து போகிறார்கள். இந்த அவையை நடத்துவதில் ஆளுங்கட்சிக்கு விருப்பமே இல்லை. நாங்கள் தான் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தோம், இந்த அவை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதானியிடம் சென்று முறையிட்டு நீங்கள் உதவி செய்யுங்கள், நாங்கள் நாடாளுமன்ற அவையை நடக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு வேளை விடிவு பிறக்குமோ என்று பேசிக்கொண்டிருந்தோம். அப்படியான ஒரு நிலைதான், அவல நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த அதானி விவகாரத்திலேயே மிக முக்கியமா இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பிரிவினை ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடியும். திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தான் இந்தியா கூட்டணியை வழிநடத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சமாஜ்வாதியும் ஒரு சிறிய அதிருப்தியை காங்கிரஸ் தலைமையில் காட்டக்கூடிய ஒரு சூழல் நிலவிருக்கிறது. விசிகாவினுடைய உறுப்பினரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மாற்றம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைந்த முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிற காங்கிரசுக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பொறுப்பை சரிவர செய்யவில்லை என்பது உண்மை. அதனால்தான் அந்த தலைமை பொறுப்பை மாற்றித்தர வேண்டும், மம்தாவுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுகின்றன. ஆனால் இது காங்கிரஸ் இப்படி பேசுவதனாலேயே நாம் அந்த இந்தியா கூட்டணிக்கான கூட்டங்களே நடத்தாமல் இருப்பது, அல்லது அது எப்படியாவது போகட்டும், நாம் நட்டும் நமது கட்சியை நடத்துவோம் என்று போவது, இது ரெண்டுமே தவறு. எனவே காங்கிரஸ் இந்த சிக்கலை விடுவிப்பதற்கு முன்வர வேண்டும். திரு மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த அளவில் அவர் இந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் என்று விடுதலை சிறுத்தைகள் கருதவில்லை. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்றுதான் பலரிடமும் கூறி வருகிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக வருவது பொருத்தமற்றது. அதை செய்யக்கூடிய திறமை, தகுதி, அதற்கான அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு, பாஜகவை கருத்தியல் ரீதியாக சமரசமில்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல், இதெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் தான் இருக்கிறது. அவர்தான் அதற்கு பொருத்தமானவர்.